Welcome to EMR Physics. I am Raju. NCERT 12th Physics Chapter 1 Electric Charges and Fields உள்ள numerical problems ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் புக் பேக் ப்ராப்ளம் நம்பர் 1.17 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, a point charge plus 10 microcoulomb is at distance 5 cm directly above the center of a square of side 10 cm as shown in figure. What is the magnitude of the electric flux through the square? Within bracket la hint, think of the square as one face of a cube with edge 10 cm. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் இருக்குது, அந்த ஸ்கொயர்னுடைய சைடு வந்து 10 சென்டிமீட்டர். அந்த ஸ்கொயர்னுடைய சென்டரில் இருந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ப்ளஸ் 10 மைக்ரோ கூலும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. இந்த ஸ்கொயர் வழியாக எவ்வளவு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த ஸ்கொயரை ஒரு க்யூப்னுடைய ஒரு ஃபேஸாக ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த க்யூப்னுடைய எட்ஜ் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். ஸோ முதல்ல இந்த ஃபிகரை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். அஸ்யூம் தட் திஸ் இஸ் அ ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்னுடைய சைடு வந்து 10 சென்டிமீட்டர். இந்த ஸ்கொயர்னுடைய சென்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. அந்த பாயிண்ட் சார்ஜ் எவ்வளவுனா 10 மைக்ரோ கூலும் அப்படிங்கிற பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. இந்த ஸ்கொயர் வழியாக எவ்வளவு ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்கொயரை ஒரு க்யூபினுடைய ஒரு ஃபேஸாக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ க்யூப். ஸோ இந்த க்யூபினுடைய ஒரு ஃபேஸ் தான் வந்து இந்த ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வழியாக நமக்கு எவ்வளவு ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ வாட் இஸ் கிவன்? சார்ஜ் என்க்ளோஸ்ட் by the cube is given. This is equal to 10 micro coulomb. இந்த சார்ஜை வந்து Q அப்படின்னு எடுத்துக்குவோம். This is a net charge enclosed by the cube. ஏன் நெட் சார்ஜ்னு சொல்கிறோம்னா வேறு எந்த சார்ஜும் அங்கே இல்லை. Therefore Q is equal to 10 micro coulomb is the net charge enclosed by the cube. இதை வந்து நம்ம SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 10 into 10 to the power minus 6 கூலும். மைக்ரோ அப்படின்னா 10 to the power minus 6 கூலும். என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ த ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to use the Gauss theorem. So according to Gauss theorem, the net flux is equal to net charge enclosed by the closed surface divided by epsilon 0. இல்லைனா 1 by epsilon 0 times the net charge enclosed by the closed surface is the net flux through the closed surface. So this is the net flux. Net flux is equal to net charge enclosed by the surface divided by epsilon 0. epsilon 0ங்கிறது permittivity of free space. So this is a formula we are going to use. இங்கே நமக்கு Q உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. epsilon 0 உடைய வேல்யூ நமக்கு தெரியும். epsilon 0 is equal to 8.854 into 10 to the power minus 12 coulomb square Newton to the power minus 1 meter to the power minus 2. So this is a permittivity of free space. So we can calculate the net flux passing through the cube. So இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 5 net flux is equal to, what is the value of Q? Q is 10 into 10 to the power minus 6 divided by 8.854 into 10 to the power minus 12. இதை கால்குலேட் பண்ணோம்னா we will get this is equal to 1.13 into 10 to the power 6 அப்படின்னு வரும்.
So this is the net flux passing through the cube. What is the unit of flux அப்படின்னு பார்த்தீங்கன்னா Newton meter square coulomb to the power minus 1. So this is the flux through the cube. Flux passing through all the faces of the cube. ஸோ ஒரு க்யூப்பில் எத்தனை ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஃபேஸ் இருக்கும். நமக்கு அந்த ஸ்கொயர் வந்து ஒரு ஃபேஸில் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் வழியாக, அதாவது ஒரு ஃபேஸ் வழியாக எவ்வளவு ஃப்ளக்ஸு பாஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஃபேஸ் வழியாக எவ்வளவு ஃப்ளக்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நெட் ஃப்ளக்ஸை நம்ம 6ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அ நெட் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ 6 phases. We have to find what is the flux passing through one phase. அதனால் நெட் ஃப்ளக்ஸை 6ஆல் டிவைட் பண்ணணும். We have to find the flux passing through the square, அதாவது ஒரு phase. This is equal to net flux by 6. That is, we have to divide 1.13 into 10 to the power 6 by 6 and we will get this is equal to 1.9 into 10 to the power 5 Newton meter square coulomb to the power minus 1. So this is the answer for the given problem. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் யுவர் கொஸ்டின். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா புக் பேக் ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.